ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ எக்ஸாம்பிள் 2.28 போகலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் நமக்கு 10th லெவலில் பொறுத்த வரைக்கும். ஆனால் இதை நீங்கள் போடும்போது அது உங்களுக்கு 11th 12th போகும்போது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக லெட்டர்ஸாக இருக்கு இல்லையா, சம்முனா உங்களுக்கு தெரியும், நம்பர்ஸ் வச்சு வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஏன்னா சின்ன சின்னதாக தான் பார்த்துப்போம். ஆனால் இங்கே லெட்டர்ஸ் வச்சு இந்த வேரியபிள்ஸ் வரும்போது கொஞ்சம் டஃப்பாக தோணும் உங்களுக்கு 10th லெவலில். ஆனால் போட கற்றுங்க, போடுங்க. இதெல்லாம் டஃப்பான கொஸ்டின் பார்ப்போம். அந்த கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். நார்மல் கொஸ்டின் மேபி வராமல் போகலாம். ஆனால் டஃப்பான கொஸ்டினாக கொஞ்சம் கேட்கும்போது அப்போல்லாம் அந்த சமூகத்துக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் ஒன்று உங்களுக்கு ஆகும், உங்கள் மேக்ஸ் போகும்போது உங்களுக்கு இது யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ என்ன உத்தரம் பாருங்க. இஃப் எல்த் எம்த் அண்ட் nth டேர்ம் ஆஃப் ஏபி ஆர் எக்ஸ் ஒய் இசட், அது கிவன் ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன். சரிங்களா? கிவன். அப்போ எல்த் டேர்ம்னா அர்த்தம், எல்த் டேர்ம் நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம்னா T1 எடுத்துப்போம், செகண்ட் டேர்ம்னா T2 சொல்லணும். அது மாதிரி எல்த் டேர்ம்னா அப்போ TL தானே என்ன ஊத்துறாங்க, எக்ஸ்ன்னு ஊத்துறாங்க. அதே போல nth டேர்ம் அப்போ வந்து TM ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. T என்ன சொல்றாங்க, இசன்னு கொடுத்துறாங்க. சரிங்களா? ஜென்ரலாக நமக்கு வந்து டிஎனுக்கான ஃபார்முலா அது எழுதுறங்க, கன்ஃபியூஷன் ஆகுது. இந்த டிஎன் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. நம்ம அது ஃபார்முலா n-1 a பிளஸ் n-1 இன்ட்டுனது டி. சரிங்களா? அது நான் வச்சுங்க, இந்த ஃபார்முலா இங்கே தேவை. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா வச்சு இதை எக்ஸ் பண்ணுங்கன்னா என்னது, TL ஈக்குவல் எக்ஸ் கொடுத்துறாங்களா? அப்போ இங்கே என்னோட வேல்யூ எல்னா ஏ தெரியாது, அப்போ ஏ அப்படியே போடுங்க. என் தானே இப்போ இந்த எல் இல்லையா, -1 இன்ட்டு டி ஈக்குவல் டு எக்ஸ். அதே போல் நம்ம கொடுத்துறாங்க TM ஈக்குவல் டு ஒய் கொடுத்துறாங்களா? அப்போ அது நான் ஏ பிளஸ் m-1 இன்ட்டு டி ஈக்குவல் டு ஒய். லாஸ்ட் என்ன கொடுத்துறாங்க, TN ஈக்குவல் டு இசை கொடுத்துறாங்களா? அப்போ அது நமக்கு ஏ பிளஸ் n-1 இன்ட்டு டி ஈக்குவல் டு இசை. அது ஃபார்ம் அப்படியே வந்துருக்கு இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சப்டிவிஷன் போகலாம் நமக்கு. சரிங்களா? சம் நோட் பண்ணிடுறேன். எக்ஸ் இன்ட்டு m-n பிளஸ் ஒய் இன்ட்டு n-l பிளஸ் இசட் இன்ட்டு l-n ஈக்குவல் டு 0. நான் LHS மட்டும் ஃபர்ஸ்ட் LHS RHS ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு m-n பிளஸ் ஒய் இன்ட்டு n-l பிளஸ் இசட் இன்ட்டு l-m. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் வேல்யூ சப்ஸ்ட் பண்ணுவோம். நமக்கு இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ சப்ஸ்ட் பண்ணுவோம். எக்ஸ் வேல்யூ இங்கே தான் தெரியும் இல்லையா நமக்கு. அப்போ ஏ பிளஸ் l-1 இன்ட்டு டி இன்ட்டு m-n. அதே போல பிளஸ் ஒய் வேல்யூ நமக்கு தெரியுமா நமக்கு, ஏ பிளஸ் m-1 இன்ட்டு டி ஒய் வேல்யூ இன்ட்டு இங்கே என்னது l-l ப்ராக்கெட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அது மிஸ் பண்ணுறாதீங்க. இப்போ அது எனக்கு கொஞ்சம் இடம்பு தானே கீழே போடுறேன். இசட் வேல்யூ பண்ணுது இப்போ ஏ பிளஸ் n-1 இன்ட்டு டி இன்ட்டுனது l-m. இந்த l-m போடும். அது எக்ஸ் ஒய் வேல்யூ இசட் வேல்யூ இது பண்ணுறோம், இங்கே சப்ஸ்ட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. சரிங்களா? கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், பார்த்துங்க. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப பெருசாக போகும். அதனால் ஸ்டார்ட்டாக இங்கே பார்த்துங்க. இப்போ எப்படின்னு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே உள்ள பாருங்க, 2 டேர்ம் இருக்கா கரெக்டா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம் இல்லையா? இங்கே ஒரு டேர்ம் இருக்கு, இங்கே ஒரு டேர்ம் இருக்கு. சரி, 2 டேர்ம் தான் இருக்கு. இது ஃபுல்லாகவே ஒரே டேர்ம் இருக்குங்க, பேக்கெட் போட்டுச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நமக்கு அல்ஜிப்ரா மட்டும் என்ன பண்ணுவோம், இதை வச்சு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் டேர்ம் மல்டி பண்ணிட்டோம். இதே போல எல்லாத்தையும் இந்த n-l வச்சு ஃபர்ஸ்ட் ஏ மல்டி பண்ணுங்க, அடுத்தது இது கூட மல்டி பண்ணுங்க. அதே மாதிரி இங்கேயும் அதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று பண்ணுங்க, இது ஏ கூட மல்டி பண்ணுங்க, செகண்ட் என்ன பண்ணுங்க, டி கூட மல்டி பண்ணுங்க. ஓகேங்களா? இங்க பாருங்களா, ஃபர்ஸ்ட் ஏ இன்ட்டு தானே, அப்போ ஏ இன்ட்டு m-l n பிளஸ் அதே போல இங்க வரும்ல l-1 இன்ட்டு என்ன பண்ணலாம், m-n போடலவா, இன்ட்டு அந்த டி இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த இது முடிச்சுங்க. அடுத்த பிளஸ் இங்கே அதே இப்போ n-l மட்டும் பண்ணுங்க வரும், ஏ இன்ட்டு n-l பிளஸ் நெக்ஸ்ட் டி இந்த டேர்ம் வரும் m-1 இன்ட்டு n-l இன்ட்டு டி. சரிங்களா? நெக்ஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம தேர்ட் டேர்ம் இல்லமா, அந்த l-m மல்டி பண்ணுவோமா? அப்புறம் நமக்கு a இன்ட்டு l-m பிளஸ்
இந்த n மைனஸ் ஒன் இன்ட்டுனது எல் மைனஸ் எம் இன்ட்டு டி. இப்போங்களா இப்போ இந்த 3 டேர்ம் இருக்குல்ல, இப்போ இந்த ஏ டேர்ம்ல இது ஏ இருக்குங்களா, இது இந்த ஏ இருக்கா, இது காமனா ஏ எடுத்துலாமா, காமனா நீங்க ஏ எடுத்துட்டீங்கன்னா நேரம் எம் மைனஸ் என்ன இருக்கும், இங்கே என்ன இருக்கும் பிளஸ் என் மைனஸ் எல் இருக்கும், இங்கே என்ன இருக்கும் பிளஸ் எல் மைனஸ் எல். என்ன பார்த்தீங்களா 3 டேர்ம் இருக்கு, 3 மட்டும் ஏ இந்த காமனா இருக்கு, ஜி சரி தெரியும் உங்களுக்கு, காமனா வெளியே தரலாம், எடுத்துலாம் இது ரிமைன் அப்படி போகிறோம். இப்போ இங்கே பார்த்து முடிச்சுங்க, பிளஸ் எம் மைனஸ் எம் கேன்சல் தான், பிளஸ் எல் மைனஸ் எல் கேன்சல், பிளஸ் என் மைனஸ் என் கேன்சல். அதே போல் இங்கே என்ன பண்ணுங்க, இந்த டேர்ம் டி இதெல்லாம் கமத்தலாமா சரிங்களா, இங்கே என்ன பண்ணுறேன், இன்னைக்கு டி இருக்கா, இங்கேயும் டி இருக்கா, இங்கேயும் டி இருக்கா, டியை காமத்துருங்க என்ன. அப்போ என்ன பண்ணலாம், மல்டி பண்ணி போகலாமா, எல் இன்ட்டு எம் மைனஸ் தெரியும், அல்ஜிபிரா மல்டிபிள் தெரியல உங்களுக்கு இல்லை, தெரியும் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எல்லை வச்சு எம் மல்டி பண்ணோம், நெக்ஸ்ட் இந்த எல்லை வச்சு எண்ணை மல்டி பண்ணோம், அப்புறம் நம்ம அடுத்த டைம் போயிடும். அப்போ மைனஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த மைனஸ் ஒன்று சின்ன பண்ணோம், அதே மாதிரி எம் ஃபர்ஸ்ட் மல்டி பண்ணோம், அப்புறம் அந்த என் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ நான் தான் பண்ண போகிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் எல்எம் படிச்சு, நெக்ஸ்ட் இந்த எல் என் தானே மைனஸ் எல்என், அடுத்த மைனஸ் ஒன் இன்ட்டு எம்னு வரும் மைனஸ் எம், நெக்ஸ்ட் இந்த மைனஸ் ஒன் இன்ட்டு என்னது பிளஸ் ஆயிடுமா, பிளஸ் என் சரியா. இல்லை நான் டி காமனாக எடுத்துட போகிறேன், வெளியே ஃபுல்லாக காமனாக எடுக்கிறேன், அதெல்லாம் அப்படியே விட்டுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், இப்போ இந்த டேர்ம் போயிட்டேன், இந்த டேர்ம் என்ன இந்த டேர்ம் போகிறோம், இந்த டேர்ம் பார்த்து பார்த்தீங்களா, அதே மாதிரி எம் இன்ட்டு என் இல்லையா, எம் இன்ட்டு என் மைனஸ் இந்த எல் இன்ட்டு எம்மா எல் இன்ட்டு என், நெக்ஸ்ட் மைனஸ் ஒன் இன்ட்டு என்னா மைனஸ் ஒன் இன்ட்டு என் மைனஸ் என்ன வருமா, நெக்ஸ்ட் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் எல்னா பிளஸ் எல். அப்போ இந்த டேர்ம் ஓகேங்களா. இப்போ லாஸ்ட் இந்த டேர்ம் போகலாமா, என் இன்ட்டு தானே பிளஸ் என் இன்ட்டு எல் மைனஸ் என் இன்ட்டு எம், அப்போ எம் என் போட்டுருவா. அதே போல் இப்போ மைனஸ் ஒன்னாக போயிடலாம், மைனஸ் ஒன் இன்ட்டு எல் மைனஸ் எல். அடுத்தது மைனஸ் ஒன் இன்ட்டு பிளஸ் மைனஸ் எம் பிளஸ் எம் ஆயிடுமா, எம் பிளஸ் எம் மொத்தமாக இன்ட்டுனது டி. இங்கே பாருங்க பிளஸ் எல்எம் மைனஸ் எம் மைனஸ் எல்என், இது இந்த என்எல் எல் ஒன்று தானே சேம் தானே. அதே போல் மைனஸ் எம் பிளஸ் எம், பிளஸ் எம்என் மைனஸ் எம்என், மைனஸ் என் பிளஸ் என், வேற என்ன இருக்கு மைனஸ் எல் பிளஸ். அப்போ ஃபுல்லாக ஜீரோவா, அப்புறம் அப்போ ஏ இன்ட்டு ஃபுல்லாக நீங்கள் கழிச்சா வெறும் ஜீரோ தான் இல்லையா. அதே மாதிரி ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு டி வரும், ஜீரோ இன்ட்டு எனிதிங் ஜீரோ தானே. இப்போ இப்போ நம்ம என்ன வரும், இது ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு, ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணிடுச்சு ஓகேங்களா. ப்ரூவ். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போகலாமா. செகண்ட் டிவிஷன் சொல்கிறாங்க எக்ஸ் மைனஸ் ஒய் என்னு, ஒய் மைனஸ் இசட் எல்லாம் எல்லாம், அப்புறம் வந்து இசட் மைனஸ் எக்ஸ் எம்மா பாருங்க பாருங்க. செகண்ட் சம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என் வந்து இல்லையா, அடுத்து ஒய் மைனஸ் இது வந்து எல் வருது, அது ரோஸ்ல போகுது எம் எல் எம் அப்படின்னா ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ தான் ப்ரூஃப் நமக்கு. ஆமாம் அதுவும் நமக்கு இந்த ஜீரோ தான். இப்போ நம்ம இதுலேயும் நமக்கு எல்ஹெச்எஸ் இல்லைமா. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என் பிளஸ் ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு எல். இது மாதிரி என்ன பண்ணலாம், கொஞ்சம் இந்த வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் போடலாம். நமக்கு எக்ஸ் வேல்யூ தெரியும், நமக்கு ஏ பிளஸ் இந்த எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டி சரிங்களா, அது எம் மைனஸ் ஒன், அது என் மைனஸ் ஒன் இல்லையா. அப்போ ஏ பிளஸ் எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டி மைனஸ் போட்டு ஒய் வழினது ஏ பிளஸ் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு டி சரிங்களா. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், சாரி இங்கே என்ன பண்ணோம், இங்கே பேக்கெட் யூஸ் பண்ணும். ஏன்னா மைனஸ் வந்துட்டு இது மாதிரி 2-3 டேர்ம் தானே பண்ணோம், மோர் தென் 1 டேர்ம் தான் கண்டிப்பாக நீங்கள் பேக்கெட் யூஸ் பண்ணுங்க. அப்போ இங்கே ஏ பிளஸ் இதோட மல்டி பண்ணிக்கலாமா எல்டி மைனஸ் டி சரிங்களா. இப்போ இதை என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இதை உள்ள மல்டி பண்ணிக்கலாம், அப்புறம் வரும் எம்டி மைனஸ் டி மல்டி பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இந்த மைனஸ் மல்டி பண்ணுங்க, மைனஸ் ஏ மைனஸ் எம்டி பிளஸ் டி வந்துடுமா சரிங்களா. அப்புறம் நமக்கு மைனஸ் டி பிளஸ் டி கேன்சலா, ஏ மைனஸ் டி கேன்சலா,
அப்படின்னா பார்த்தீங்களா நமக்கு எல்டி மைனஸ் எம்டி இருக்கா. இதே போல் நெக்ஸ்ட் ஒன்னா ஒய் மைனஸ் இது வந்து இருக்குல்ல, இது இரண்டு ஓகேவா. இப்போ அது நம்ம நமக்கு ஒய் வேல்யூ வந்து ஏ பிளஸ் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு டியா, மைனஸ் போட்டு ஒன்று ப்ராக்கெட் பண்ணுங்க. ஏ பிளஸ் இது என்னது என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. ஓகே, அப்போ அதே மாதிரி மட்டும் இல்லாமா ஏ பிளஸ் இந்த எம் இன்ட்டு டி எம்டி மைனஸ் டி. அதே போல் இங்கே உள்ள மல்டிபிள்ஸ் ஏ என் இன்ட்டு டி என்டி மைனஸ் டி வந்துடும். இப்போ மைனஸ் எல்லாம் மல்டி பண்ணீங்க, மைனஸ் ஏ மைனஸ் என்டி பிளஸ் டி. அப்போ மைனஸ் டி பிளஸ் டி கேன்சலா, மைனஸ் ஏ பிளஸ் ஏ கேன்சலா. அப்போ எம்டி மைனஸ் என்டி வந்துச்சு. இதே போல நம்மலாம் இசட் மைனஸ் எக்ஸா, இசட் மைனஸ் எக்ஸ். இசட் மைனஸ் இசட் வேல்யூ வந்து ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி மைனஸ் ஏ பிளஸ் எக்ஸ் வந்து எல்லா எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. இப்போ மல்டி பண்ணுமா, ஏ பிளஸ் என்டி மைனஸ் டி மைனஸ் ஏ பிளஸ் எல்டி மைனஸ் டி. ஏ பிளஸ் என்டி மைனஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் எல்டி மைனஸ் ஒன்று மல்டி பண்ணுறோம். மைனஸ் மைனஸ் நான் ப்ளஸ் ஆகுமா, அப்போ ப்ளஸ் டி. அப்போ மைனஸ் ப்ளஸ் சி மைனஸ் கேன்சலா, மைனஸ் டி ப்ளஸ் சி கேன்சலா. அப்போ என்டி மைனஸ்னது எல்டி வந்துச்சு. சரிங்களா. இப்போ நமக்கு சம் போயிடலாமா. இப்போ எல்ஹெச் போகிறேன். இப்போ எல்ஹெச் சம் என்ன பார்த்தோம், நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என் வந்தா பிளஸ் ஒய் மைனஸ் இசட் இருந்தது எல் பிளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் நமக்கு எம். சரிங்களா. இப்போ இதை வேல்யூ பண்ணி எக்ஸ் மைனஸ் ஒய் நம்ம இந்த இங்கே எல்டி மைனஸ் எம்டி, எல்டி மைனஸ் எம்டி இன்ட்டுனது எம் பிளஸ் ஒய் மைனஸ் வந்து எம்டி மைனஸ் என்டியா இன்ட்டு எல் பிளஸ் அடுத்தது என்டி மைனஸ் எல்டி இன்ட்டு எம் மல்டிபிள். இப்போ என்எல்டி மைனஸ் எம்என்டி பிளஸ் எம்எல்டி மைனஸ் வரும் என்எல் இதெல்லாமா பிளஸ் மாதிரி எம்என்டி மைனஸ் எல்எம்டி. இப்போ வரலாம். இப்போ என்எல்டி பிளஸ் மைனஸ் கேன்சலா, மைனஸ் எம்என்டி பிளஸ் எம்என்டி கேன்சலா. இது எம்எல்டி இது எல்எம்டி ரெண்டு வருஷம் தானே, மைனஸ் பிளஸ் கேன்சல் ஆச்சு. அப்போ ஆன்சரு 0. RHS ends அவ்வளோதான். கொஞ்சம் டஃப்பான சம் தான், கொஞ்சம் ஒரு 2 மணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரி.